அடுத்தது சஹீஹுல் புகாரியில 5978வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபீபக்கர், ஒரு சின்ன ஒரு தகவல். அஸ்மா பின்த் அபீபக்கரை பத்தி யாருக்கு ஒரு தகவல் தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், மூத்த மகள். அடுத்தது கடைசியாக இருந்த சஹாபி பெண்மணிகள்ல ஒரு ஆம்லேன்கள்ல சஹாபி பெண்மணிகள்ல ஒருவர் தான் இந்த அஸ்மா. அவங்க 100 வயது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் தாத்தாவாக இருந்ததுக்கு தாய் 2 பேரையும் ஒருவர் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு ரூமான், உம்மு ஜமீல், அப்படி 2 பேர் இருந்தாங்க. உம்மு ரூமானுடைய மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஜமீலுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இல்லைங்களா? இவங்க 2 பேருக்கு இடையில 10 வருடம் என்ன வித்தியாசம் இருந்தது. 2 பேருக்கு இடையிலும் 10 வருடம் வித்தியாசம் இருந்தது. அஸ்மா பின்து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொன்று என்னன்னு சொன்னால், இன்னொரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, தெரியுமா? அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. இதுல ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துடைய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், அஸ்மா அதாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா பின்து உமைஸை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு திருமணம் முடிக்கிறாங்க. யார்? அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்து உமைஸை. அதே போல அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, அவங்களை யார் முடிச்சிருந்தாங்க? சுபைர் இப்னுல் அவ்வாம். சுபைர் இப்னுல் அவ்வாம் முடிச்சிருந்தாங்க. வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மக்காவுக்கு ஹிஜ்ரத்து போற நேரத்தில் குபால வச்சு புள்ளை கிடைக்குது. யாருக்கு? பிரசவம். அஸ்மா பின்த் அபீபக்கருக்கு. யார மகள்? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள். அவருக்கு குழந்தை கிடைத்து 9-10 வருடங்களுக்கு பின்னால் தந்தைக்கு குழந்தை கிடைக்கிறது மக்கா வெற்றிக்கு வரும் பொழுது. எப்படி? ஹிஜ்ரத்து போகும் பொழுது மகளுக்கும் 10 வருடங்களுக்கு பின்னால் மக்கா வெற்றிக்கு வரும் பொழுது தந்தைக்கும் குழந்தை கிடைக்குது. இப்படி ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு பார்க்கலாமா? பார்க்கிற கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 10 வருடங்களுக்கு பின்னால் அதை பத்தி ஒரு சர்வ சாதாரணமான நிலைமையில் என்ன செய்தது அது இருந்தது. அது ஒரு என்னது, அது ஒரு பிற்போக்குவாதமாகவோ ஒரு தாழ்ந்த தன்மையாக அவங்க என்ன செய்யல பார்க்கல. அஸ்மா பின்து உமைஸுக்கு 2 பேரும் அஸ்மா தான். போற வழியில் இவர்களுக்கும் வரும் வழியில் அவருக்கும் நடந்தது. அஸ்மா பின்து உமைஸ், அஸ்மா பின்து அபீபக்கர். இப்ப இதுல அஸ்மா பின்து அபீபக்கர் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு ஜமீல். அபூபக்கர் ரலியல் அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு ரூமான். அவ முஸ்லிமா இருந்தா. உம்மு ஜமீல் முஸ்லிம் அல்ல. உம்மு ஜமீல் முஸ்லிம் அல்ல. இவன் மதீனாவுக்கு வாரா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக. காஃபிராக இருக்கிற நிலைமையில வாரான். ஹதியா கொஞ்சம் கொண்டு வரான், பிரசன்ட் மகளுக்கு கொடுப்பதற்காக ஹதியா கொண்டு வரான். அவ என்ன செய்யறான்னு சொன்னா, நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறான். ஹதியா வாங்கல, உம்மாவை விருப்பப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டான். போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அத்தத்னி உம்மி ராகிபத்தன், என்னில் ஆசை வைத்து என் தாய் என்னிடத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கிறாங்க. ஹதியாக்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அசிலு உம்மி வ அக்பலு ஹதியத்தஹா, என் தாயை சேர்ந்து நடக்கவா, அவர் ஹதியாக்களை நான் என்னது வாங்கி கொள்ளவா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மகி வ அக்பலி ஹதியத்தஹா, தாயோடு சேர்ந்து நடங்கள், ஹதியாக்களை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் தாயோடு சேர்ந்து நடங்கள், அவரது அன்பளிப்புகளை வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தஆலா என்று சொல்லி என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். பின்னர் வேறொரு செய்தி வருகிறது. அப்ப இதுல காபிரான தாய்மார்களை அவங்க அன்பளிப்பு கொண்டு வரது, அவங்கள வீட்டுல கௌரவிக்கிறது, அவங்கள மதிக்கிறது இஸ்லாம் என்ன செய்யுது ஆர்வமூட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். செலி உம்மக்கி வக்பலி ஹதியத்தா, சேர்ந்து நடங்கன்னு சொன்னா பரவாயில்ல, வக்பலி ஹதியத்தா, அவருடைய ஹதியாவும் என்ன செய்யுங்க வாங்கிக்கொள்ள, அவருடைய பிரசன்ட்டை அன்பளிப்பை என்ன செய்யுங்க வாங்கிக் கொள்ளுங்க. இதுல இருந்து என்ன விளங்கலாம்டா, குஃபர் என்பது கிஃப்ட் வாங்குறது என்ன செய்யுது எங்களுக்கு ஒரு தடை இல்லை. ஒரு பிரசன்ட் தாரத்தை அன்பளிப்பு தாரத்தை வாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் என்ன தடை இல்லை. அதில் மார்க்க ரீதியான ஒரு ஹராம் இல்லாத வரைக்கும், மார்க்க ரீதியான ஒரு தடை அதுல இல்லாத வரைக்கும். அப்ப சஹீஹுல் புகாரியில் 5978 இதெல்லாம் வந்து நம்ம அரிதாக கேட்கக்கூடிய செய்திகள்ல உண்டு. இது அஸ்மா ரலியல்லாஹுடைய தாயார், தாயாருடைய பேர் உம்மு ஜமீல். அவ இஸ்லாத்துக்கு வந்ததான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அடுத்ததாக சஹீஹ்